குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 8 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது எலமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமங்கள். இந்த தனிமங்களை நம்ம வரிசைப்படுத்தி வைக்கிறோம். பட் எப்படி வரிசைப்படுத்தி வைக்கிறோம்? சும்மா ஏனதானோன்னு வைக்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் உண்டு. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல அப்புறம் இம்பார்ட்டன்ட் லா பார்த்தோம். மாடர்ன் பீரியாடிக் லா அப்படிதானே? ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். உலோகவியல், மெட்டாலர்ஜி. இதுல பார்க்க போறோம். இதுல நிறைய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்து பார்ப்போம். ஒன்னு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்னு. இன்னொன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்மா, ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு காமிச்சோம்ல பீரியாடிக் டேபிள் எடுத்து. இதெல்லாம் ஹேலஜன்ஸ் பா, இதெல்லாம் நோபல் கேசஸ் வா, மந்த வாயுக்கள் காமிச்சோன்னா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சில எலமெண்ட்ஸ் எடுத்து நான் காமிக்க போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோட்டிவேஷன் லைன் ஃப்ரம் ஹிடன் டு ஹீரோயிக். எவரி கிரேட் மெட்டல் ஸ்டார்ட்ஸ் அ செர் ஆஃப் ராக், ஹீட், எஃபர்ட், டைம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஹிடன் இன்சைட், மறைந்துள்ள ஆற்றல். இந்த ஹிடன் இன்சைட் நிலை ஒரு சாதாரண பாறைக்குள்ள மிக மதிப்புமிக்க மெட்டல்ஸ் ஒளிஞ்சிருக்குங்கிற அதுங்க அந்த தன்மையை நமக்கு காட்டுது. சாதாரண பாறைக்குள்ளதான் ஆனா மதிப்புமிக்க மெட்டல்ஸ் இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. நாம எல்லாரும் இந்த ஆரம்ப நிலை மாதிரிதான். நமக்குள்ள பல திறமைகள், பலவீனங்கள், அன்சீன் பொட்டன்ஷியல் இருக்கு. சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றோம்னா ஹீட்டட் அண்ட் டெஸ்டட். அப்படிதானே? ஹீட்டட் டெஸ்டட்னா சோதனைகளும் சவால்களும். இந்த ஹீட்டட் டெஸ்டட் நிலையில கடுமையான வெப்பத்தால் தாது உருகி அதோட இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வெளியேறி மேலே வரும். சரிங்களா? வாழ்க்கையில நமக்கு வர்ற சவால்களும் கஷ்டங்களும் நம்மளை அழிக்க இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கி நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கதான். அதை நீங்க ஞாபகம். மூணாவது ரெஃபைன்ட் அண்ட் பியூரிஃபைடு, தூய்மைப்படுத்தல். இந்த ரெஃபைன் அண்ட் பியூரிஃபைடு நிலையில தேவையில்லாத அசுத்தங்கள் நீக்கப்பட்டு தங்கம், கோல்டு போன்ற சுத்தமான மதிப்புமிக்க மெட்டல் மட்டும் மிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாமளும் போக்கஸ், பொறுமை, அப்புறம் விடாமுயற்சியோட போக்கஸ், பேஷன்ஸ், நம்ம திறமைகளை தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது சேப்டு அண்ட் ஸ்ட்ரென்தடு, வடிவமைத்தல். மோல்டட், ஹேம்பர்ட் அண்ட் ஹார்டன்ட் இன்டு யூஸ்ஃபுல், ஸ்ட்ராங் அண்ட் லாஸ்டிங் ஃபார்ம்ஸ். அதாவது இந்த சேப்டு அண்ட் ஸ்ட்ரென்தட் நிலையில சுத்தமான மெட்டல்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தியலால் அடிப்பாங்க, உருக்குவாங்க, உருக்கி ஸ்ட்ராங்கான ஸ்டீல் போல மாத்துறாங்க. நம்மளுடைய லட்சியமும் நோக்கமும் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு வடிவத்தையும் என்னைக்குமே அழியாத பலத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்பஸ் கிவ்ஸ் பவர் டு பொட்டன்ஷியல், ஸ்டீல் ஸ்ட்ராங், ரிலையபிள், பில்ட் டு லாஸ்ட். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு உலோகம் பிரித்தெடுக்கிறதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷன் நம்ம பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்களா? சாதாரணமா தங்கம் அப்படி தங்க கட்டியாவே அப்படி இருந்துடாது. ஒரு இரும்பு அப்படியே இருந்துடாது. இந்த மாதிரி பாறைகளா இருக்கும். அதுல இருந்து நிறைய சுத்தப்படுத்தி எடுப்பாங்க. அப்ப நிறைய ஹீட்டை தாண்டி வரணும், நிறைய சுத்தியல் அடி தாண்டணும். அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எப்படி பேணி பாதுகாக்க உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு ஸ்டீல், ஒரு பில்டிங்கோடைய ஸ்ட்ராங்கே அதுதான். அதுதான் எத்தனை வருஷமா சில பில்டிங் இருக்கு. அப்ப அந்த ஸ்டிங் அந்த எவ்வளவு பலத்துல அந்த இது இருக்கு. புரியுதா? அதே மாதிரிதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தூங்கும் போது வர்றது கனவு இல்லை. அப்படிதானே? நம்மை தூங்க விடாம பண்றதுதான் உண்மையான கனவு, ட்ரீம். யூ ஆர் த மெட்டல். ஸோ இன்னையிலேருந்து நம்ம கடின உழைப்பால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண திறமைய ஒரு மகா சக்தியா மாத்த போறோம். அதுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படிதானே? ஸோ யூ ஆர் த மெட்டல், டுடே வி பிகின் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து இது ஒரு மோட்டிவேஷன் லைன். இப்போ இதுல நீங்க பாட்டீங்க
இதை கூட நீங்க ஒரு பிக்சரா வீட்டில் ஒட்டி வச்சுட்டு ஒரு மெட்டல் எப்படிலாம் கடந்து வந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டம் வந்தீங்கன்னா அதை பார்த்து ஒரு ஓகே ரைட் நம்மளாலையும் மேல வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொள்ளலாம். அடுத்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கக்கூடிய செஷன் அஜெண்டா. இந்த பீரியாடிக் டேபிள் ரீகால் பகுதியில மெட்டல்ஸ் அப்புறம் பருப்பொருட்களுடைய அடிப்படை கட்டமைப்பை அதாவது பில்டிங் பிளாக்ஸ் நான் நினைவுபடுத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. இதே அஜெண்டாவுடைய முதல் படியா வச்சு வேதியியலுடைய பேசிக்ஸா ஒரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது மெட்டாலர்ஜி டெர்மினாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெட்டாலர்ஜி டெர்மினாலஜி பகுதியில உலோகவியல்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் அதான் டெர்மினாலஜி அடிப்பாங்க, கீ டேர்ம்ஸ் கத்துக்க போறோம். மெட்டாலஜி நீங்க படிக்கணும்னா அந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த இது. இப்ப நம்ம வண்டி ஓட்டும் போது பிரேக் ஆக்சிலேட்டர் எப்படி தெரியுது, தெரியாம நம்ம மாத்தி மாத்தி வைக்க முடியுமா? ஸோ அதே மாதிரி சயின்ஸ்ல ஒரு கத்துக்கிடும் போது இது நம்ம இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸோடைய உலகத்தை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது அஜெண்டா ஓவர் கான்சன்ட்ரேஷன் மெத்தட்ஸ். இந்த ஓவர் கான்சன்ட்ரேட் மெத்தட் பகுதியில தேவையில்லாத கழிவுகளிலிருந்து மதிப்புமிக்க உலோகங்களை எப்படி பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு சாதாரண தாதுவை ஓரை எப்படி சுத்தமான மெட்டலா மாத்துறாங்கன்னு நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஹவ் யூ செப்பரேட் வேல்யூபிள் மெட்டல்ஸ் ஃப்ரம் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். ஃபோர்த் ஒன், wrap up, take away, review, reflect and strengthen what we have learned. இன்னைக்கு நம்ம படிச்சதெல்லாம் ரிவ்யூ பண்ண போறோம், ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். ஓகே, கிளியரா? ஓகே, குட். ஸோ இந்த மோட்டிவேஷன் 9 ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு மேட்ச், அதாவது பொருத்தி பார்க்கிறது. அது என்ன அப்படிங்கிறது இந்த இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும். இதை தான் நான் சொன்னேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ், ஆல்கலி மெட்டல்ஸ், ஹாலோஜன், சோபு கேசஸ் பார்த்தோமா? இங்க சைட்ல அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் நான் வந்து இதுல மேட்ச் பண்ண போறேன். ஏன் அந்த இடத்துல வருது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அந்த ரீசனை நான் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த குரூப்ல மேட்ச் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுப்போமா, அயோடின் எடுக்கிறோம். இந்த இருக்குல்ல அயோடின். ஸோ அயோடின் இவரை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஹாலோஜன்ஸ் இல்லையா? ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருந்து ஹாலோஜன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பீரியாடிக் டேபிள் காமிக்கும் போது வீட்டில் போய் ஹாலோஜன்ஸ் எங்க இருந்து இருக்கும், நோபல் கேசஸ் எங்க இருந்து எந்த அதாவது தொகுதி, பிரியேட்ஸ், தொடர் அதெல்லாம் காமிச்சோம்ல. எஸ், ஹாலோஜன்ஸ், அயோடின். வெரி குட். அயோடின் வந்து ஹாலோஜன்ஸ். ஸோ இந்த அயோடின் காயங்களுக்கு போடுற ஆன்டிசெப்டிக் டிஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் டிஞ்சர் ஊத்துனியாப்பா அடிப்பாங்க, ஆன்டிசெப்டிக். அப்புறம் நம்மளோட தைராய்டு சுரப்பிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தைராய்டு சுரப்பி இருக்குல்ல, தைராய்டு கிளாண்ட் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுக்கு ரொம்ப முக்கியம். இதுவும் எளிதா உப்புகளை உருவாக்குறதுனால இதை வந்து நம்ம ஹாலஜன் குரூப்ல ட்ராக் பண்ணி போடுறோம். இதுவும் உறுப்புகளை எளிதா உருவாக்கக்கூடியது. அப்ப நம்ம ஒரு இதை ட்ராக் பண்றோம்னா அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதான்பா இந்த இடத்துல போடுப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் இந்த இடத்துல பிளஸ் அதுக்கு உண்டான கேரக்டர் ப்ராப்பர்ட்டி அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலா எப்பவுமே தெரியணும். நான் எப்பவுமே சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன் புக்ல எல்லா லைன் கூட. ஆனா அந்த சப்ஜெக்ட் தேவையான லைன் நீங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த டாபிக்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பெர்லியம். இந்த இருக்கலாம் பெர்லியம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இவர் பெர்லினை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரா சொல்ல முடியுமா? பெர்லின் எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அதை நானே சொல்லிட்டேன். பெர்லின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது யாராவது ஒண்ணு சொல்லுங்க. வெரி குட். அதாவது ஆல்கலின் எர்த் மெட்டல் அதுலயே அந்த நேம் இருக்கு, அது கரெக்டா சொல்லியிருக்கீங்க.
இதோடைய ஆக்சைடுகள் பூமியில எர்த்தோடைய கிரஸ்ட்ல கிடைக்கிறதுனால இதை வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல், அதனாலதான் அந்த குரூப் வச்சாப்பாங்க. இதோட ஆக்சைடுகள் அங்க கிடைக்கும். சரியா? வெரி குட். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இப்ப நீங்க மாணவர் வந்து ஒருத்தர் சொன்னீங்க, இப்ப நானும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொல்றேன், அதுவும் உங்களுடைய அந்த நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெர்லியம் விண்கலங்கள் அப்படின்னு சொல்லுவோட ஸ்பேஸ் கிராஃப்ட், அப்புறம் எக்ஸ்ரே குழாய்கள், எக்ஸ்ரே டியூப்ஸ் தயாரிக்க பயன்படுகிறது. நல்ல பாயிண்டா? குட், சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சோடியம். இவர் எந்த குரூப்ல வர்றாரு? யாரா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். சோடியம், நீங்க அதோட ப்ராப்பர்ட்டி யோசிச்சு பாருங்க. சோடியம் எந்த குரூப்ல வருவாரு? கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். ஆல்கலி மெட்டல்ஸ். வெரி குட். சோடியம் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், Na அப்படிதானே? இவர் யாரு? நம்ம சமய உறுப்புல NaCl இருக்கு அப்படிதானே? தண்ணீரோட சேர்ந்து காரத்தன்மையா ஆயிரும், ஆல்கலின் ஆயிரும். புரியுதா? அதனால இதை வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் நம்ம ட்ராக் பண்ணி போடுறோம். ஸோ எல்லாத்துலயும் ஒன்னொன்னு சொல்லிட்டீங்க. நோபல் கேசஸ் மட்டும் விட்டீங்க. நோபல் கேசஸ்ல ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதனால கூட அதை கூட நம்ம லாஸ்ட பார்க்கலாமா? பொட்டாசியம் பார்க்கலாமா? பொட்டாசியம் கேம்பாங்க. பொட்டாசியம் கேவும் பாத்தீங்கன்னா இது வாழைப்பழத்துல அதிகமா இருக்கும் இந்த பொட்டாசியம். தாவரங்களோட வளர்ச்சிக்கு என்பிகே அப்படின்னு சொல்றதுல அந்த பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்பிகே கே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப முக்கியம். சோடியம் மாதிரியே இவரும் காரத்தன்மை தருவாரு. அதனால இவர் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்ல சேர்க்கிறோம். அடுத்து குளோரின். இவர் எங்க பார்த்த மாதிரி இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல ஹாலஜன்ஸ் போடும்போது எஃப்க்கு கீழே வந்தார். எஸ், ஹாலஜன்ஸ்ல வரும். இந்த குளோரின் வந்து ஸ்விம்மிங் பூல் வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல பயன்படுது. இது மெட்டல்ஸ் கூட சேர்ந்து உப்பை உருவாக்குது. அப்படிதானே? எண்ணெயை கூட சேர்ந்து உப்பை உருவாக்குது. சால்ட்டை உருவாக்குனால இதை வந்து ஹாலஜன்ஸ் குரூப்ல கொண்டு போய் விடுறோம். இப்போ புரியுதா? சால்ட் உருவாக்குனால ஹாலஜன் குரூப்ல கொண்டு வைக்கிறோம். அடுத்து யார் இருக்கா? ருபீடியம். பேர் நல்லா இருக்குல்ல, ருபீடியம். இவர் எந்த குரூப்ல வர்றார்? இவரும் காரத்தன்மை கொண்டவர் தான். சரிங்களா? அதனால ஆல்கலி மெட்டல்ஸ் சேர்க்கிறேன். ருபீடியம் ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூபீடியம் அணு கடிகாரங்கள்ல, அதாவது அட்டாமிக் கிளாக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல பயன்படுவாங்க. காத்துல பட்ட உடனே தீ பிடிச்சி எரியுமா இந்த ரூபீடியம். சரிங்களா? ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்ல சேர்ப்பாங்க. அடுத்து பேரியம். பேரியம் எந்த குரூப்ல வருவாங்க? ஆல்கலி மெட்டல்ஸா இல்ல ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸா? வெரி குட், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். பேரியம் பிஏமாங்க. இந்த பேரியம் மருத்துவத்துல எக்ஸ்ரே இமேஜிங், அதாவது பேரியம் எக்ஸ்ரே பேரியம் மீல் எக்ஸ்ரே அப்படின்னு ஃபுல் நேம் உண்டு. அதுல யூஸ் பண்ணாங்க. அண்ட் பச்சை நிற பட்டாசுகள்ல பயன்படுத்துவாங்க. அதை நம்ம தீபாவளிக்கு நிறைய கலர்ல போடும். அதுல பச்சை நிறத்துல வந்து பட்டாசுல யூஸ் பண்ணாங்களாம். இதனால இது வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல் குரூப்ல நம்ம சேர்க்கிறோம். ஓகே, சூப்பர். ஃப்ளூரின், இது அப்ளை சொல்லிட்டேன். ஹாலஜன்ஸ் இல்லையா? எஸ், வெரி குட். இந்த ஃப்ளூரின் நம்ம டூத் பேஸ்ட்ல இருக்கு. அடுத்து பரிசுரவை தடுக்க நம்ம டூத் பேஸ்ட்ல பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய தனிமம். மெட்டல்ஸ் கூட சேர்ந்து உப்பை உருவாக்கும். உப்பை உருவாக்குனாலே அவருக்கு ஹாலஜன்ஸ். ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ அடுத்து மெக்னீசியம். மெக்னீசியம் ஹாலஜன்ஸ் வருமா இல்ல மத்த 3 பேரும் ஆல்கலின் எர்த் மெட்டலா? ஏன்னா நோபல் கேசஸ் வரான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மெக்னீசியம் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். மெக்னீசியம் பட்டாசுகள்ல, ஃபயர் ஒர்க்ஸ்ல பிரகாசமான வெள்ளை வெளிச்சம் வர்றதுக்கு பயன்படுத்துவாங்களாம். இதனால இதை வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல்னு சொல்றாங்க. அடுத்து கிரிப்டான் வந்துட்டாரா? ஒரே ஒரு ஆள் இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. யாருக்கு? நோபல் கேசஸ் போடலாமா கிரிப்டானு? எஸ், கேஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரிப்டான் அதிவேக புகைப்பட விளக்குகள். அதிவேக புகைப்பட விளக்குகள் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? ஹை ஸ்பீடு போட்டோகிராபிக் ஃபிளாஷ் லேம்ப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் லேசர்ல இதை யூஸ் பண்ணுவாங்களாம். சரிங்களா? லேசர்ல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
மற்ற தனிமங்களோட சேராத தனித்தன்மை கொண்டதால் இதை வந்து நோபல் கேசஸ் நம்ம சேர்க்கிறோம். ஸோ நோபல் கேசஸ்ல அடுத்து ஒண்ணு நம்ம ஆர்கான் ஒருத்தர் கண்ணில் போடுறாரு, இவரை இங்க வைக்கலாம். ஆர்கான் ஏஆர் அப்படிம்பாங்க. இந்த ஆர்கான் மின்சார விளக்குகள்ல எலக்ட்ரிக் பல்ப்ல நீண்ட நாள் உழைக்க உள்ளே நிரப்பப்படும் ஒரு வாயு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படிதானே? நீண்ட நாள் வந்து அந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து உழைக்கிறதுக்காண்டி மின்சார விளக்குகள்ல ஆர்கான் வாயுவை ஃபில் பண்ணாங்க. இதுவும் எலக்ட்ரான் செல் முழுசா நிறைஞ்ச மந்தவாய் என்பதால் இது நோபல் கேசஸ் இப்படி குரூப்ல வைக்கிறோம். ஸோ கிரிப்டான் பார்த்தீங்க, அது ஆர்கான் பார்த்தீங்க, ஜெனான் என் கண்ணுக்கு தெரியுது, இதையும் போட்டுடலாம். ஜெனான், இந்த ஜெனான் காரோடைய முகப்பு விளக்குல பார்த்தா தெரியாத, காரோடைய முகப்பு விளக்கு மாதிரி இருக்கா, பைக்கோட முகப்பு விளக்கு மாதிரி. எஸ், காரோடைய முகப்பு விளக்கு கச்சைடி ஹெட்லைட்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் மருத்துவ மயக்க மருந்துல பயன்படுத்துவாங்களாம். இதுவும் ஒரு மந்தவாயு என்பதால் நோபல் கேசஸ் குரூப்ல ட்ராக் பண்ணி போடுறோம். இது கிளியர் ஆயிட்டா? அடுத்து ஹீலியம். ஹீலியம் யாரு? இவரும் மந்தவாயுக்கள் தான். ஹீலியம் அப்படிதானே, காத்தை விட லேசானது அப்படிங்கறதுனால ஈஸியா பறந்து போயிடும். பல பலூன்களை நிரப்புவாங்க, பறக்கும் பலூன்லாம் நிரப்பாங்க ஹீலியத்தை. மற்ற தனிமங்களோட ரியாக்ட் ஆகாத மந்தவாயு என்பதால் நோபல் கேசஸ் குரூப்ல இது வைப்பாங்க. அடுத்து இப்போ ஸ்ட்ரான்சியம் அப்படிங்கிறத வந்துடும். இப்போ இது ஓரளவுக்கு நீங்க நோபல் கேசஸை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போனோம் ஸ்ட்ரான்சியம் எஸ்ஆர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ட்ரான்சியம் பட்டாசுல பிரகாசமான சிவப்பு நிற ஒளி, ரெட் கலர் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து வெளிச்சம் வர்றதுக்கு பயன்படுத்துவாங்க. பூமியில கிடைக்கக்கூடிய காரத்தன்மை கொண்ட தனிமை என்பதால் இவை வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இப்போ திருப்பி நியான். நியான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியான் வந்து மந்த வாயுக்கள் தானே, டவுட் இருக்கா? எஸ். நம்ம கடைகள்ல பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா விளம்பர விளக்கு காமிப்பாங்க, சைன் போர்ட் அப்படிம்பாங்க. அது அப்படிதானே, அதுல யூஸ் பண்ணாங்க. இது மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகாது, நோபல் கேஸ் குரூப்ல சேர்ப்பாங்க. அண்ட் சீசியம், இவரை பத்தி நிறைய பேருக்கு டவுட் வரும். இவரு பேரை கேள்விப்பட்டிருக்கோம், பட் எதுல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலஜன்ஸா, ஆல்கலினா, ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸா அப்படின்னு ஒரு டவுட் வருதா? ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் இவரு, சரியா? சிஎஸ், சீசியம் தானே பார்த்தோம். ஓகே. ஸோ சீசியம், இந்த சீசியம் மிகவும் துல்லியமான அட்டாமிக் கிளாக்ஸ் அப்புறம் போட்டோ எலக்ட்ரிக் செல்ல பயன்படுது. தண்ணீர் கூட சேர்ந்து எளிதாக ரியாக்ட் ஆனால ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்ல சேர்க்கிறோம். இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப அடுத்து நம்ம வந்து பிரான்சியம் அப்படின்னு இருக்கு. பிரான்சியம் இப்ப நிறைய கேப் விழுந்ததுல இப்ப நிறைய ஃபில் ஆயிடுச்சு. நோபல் கேசஸ் வருமா, இல்ல ஹாலஜன்ஸ் வருமா, ஆல்கலி மெட்டல்ஸ் வருமா, ஆல்கலின் எர்த் மெட்டல் வருமா? சொல்லுங்க. பிரான்சியம் எதுல வரும்? பிரான்சியம் நோபல் கேசஸா? அதுல வருமா? ம், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ், ஆல்கலி மெட்டல்ஸ் கரெக்ட். ஆல்கலி மெட்டல் சொன்ன மாணவர்கள் கரெக்ட், வெரி குட். ஆல்கலி எர்த் மெட்டல்ல வராது. நிறைய பேர் ஆல்கலி எர்த் மெட்டல் சொல்லியிருக்கீங்க, எர்த் மெட்டல் வராது. பிரான்சியம் வந்து இதெல்லாம் வரும், ஆல்கலி மெட்டல்ஸ்ல வரும். சரிங்களா? இந்த பிரான்சியம் ஒரு கதிரியக்க ரேடியேட்டிவ் தனிமம். இது வாட்டர் கூட சேர்ந்து காரத்தன்மையை ஆல்கலின் தரும், அதனால இது ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்ல சேர்ப்பாங்க. இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பிரான்சியம் எஃப்ஆர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இப்போ ஆஸ்டடைன், இந்த இவர் எடுக்கிறேன். ஸோ ஆஸ்டடைன் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு ஹாலஜன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவர்.
ஆசிடைன். இந்த ஆசிடைன் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கதிரியக்க ரேடியேட்டிவ் அலோகம், அது நான் மெட்டல். இதுவும் இந்த உப்பு குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கறதுனால இதை நான் இந்த குரூப்லயே போடுறேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து லித்தியம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லித்தியம் எதுல வந்தது? ஹாலஜன்ஸ் கண்டிப்பா இல்லை, ஏன்னா ஹாலஜன்ஸ் 17வது குரூப் நோபல் கேசஸ் குரூப். அப்போ ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலின் எர்த் மெட்டல், இந்த 2 குரூப்ல தான் வரணும் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களால அந்த 50-50 ஆப்ஷன்ல எடுத்திருப்பீங்க. அப்ப லித்தியம் இதுல கரெக்டா வரணும். எதுல கரெக்டா வரணும்? ஆல்கலி மெட்டல்ஸ்ல. வெரி குட். ஆல்கலி மெட்டல்ஸ். இப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஆல்கலி மெட்டல்ஸ்ல லித்தியம் எல்லை வரும். இந்த லித்தியம்னா போன் அப்புறம் லேப்டாப் பேட்டரி தயாரிக்க பயன்படுகிறது இந்த லித்தியம். வாட்டர் கூட சேர்ந்து காரத்தன்மை ஆல்கலினை உண்டாக்கும். அதனால இதை வந்து ஆல்கலி மெட்டல் அப்படின்னு நான் சொல்றேன். வெரி குட். இப்போ ஒரு 5 ஆப்ஷன் தான் இருக்கு. 5 ஆப்ஷன் தான், பட் பாஸ் இருக்கா படிங்க 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஆல்கலி மெட்டல் இதுக்கப்புறம் வராது. நோபல் கேசஸ் வருமா அப்படின்னு பாருங்க. ஆல்கலி எர்த் மெட்டல் ஹாலஜன்ஸ் வருமா அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு பாக்ஸ் கிளியர் ஆயிட்டனால இப்போ அது உங்களுக்கு ஈஸி. ரேடியம், புரோமின், கால்சியம். சரியா? ஸோ ரேடியம் இருட்டில் ஒளிரும், க்ளோ இன் த டார்க். கடிகார முற்கள் அப்புறம் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுமா? இது ரேடியம். இது ஒரு கதிரியக்க கார மண் உலகம். அதனால ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் கார மண் உலகம். ஸோ இதுல போடுறேன். அடுத்து புரோமின். ஸோ புரோமின் பத்தி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் வந்தோம். ஹாலஜன் குரூப்பை சேர்ந்தது. ஏன்னா உப்பு உருவாக்குறாரு. இந்த புரோமின் அறை வெப்பநிலையில ரூம் ஓகே. ஸோ இதுல நம்ம இன்னும் பெண்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், புரோமின், மெக்னீசியம் இதுதான் வந்து பெண்டிங்கா இருக்கு. இந்த 3 பேரும் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸா, ஆல்கலி மெட்டல்ஸா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹாலஜன்ஸா, நோபல் கேசஸா? நோபல் கேசஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. ஹாலஜன்ஸ்ல இருக்கா? எஸ். புரோமின் ஒரு ஆள் இருக்காரா? அவர் தான் ஹாலஜன்ஸ். நான் இவர் தான் இப்ப சொன்னேன். ஸோ வந்து ரீ ட்ராக் பண்ணியிருக்கேன். புரோமின் வந்து உப்பை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம அறை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சர்ல திரவ வடிவத்துல லிக்யூட் நான் மெட்டல் இவர் தான்.
மருந்துகளை பயன்படுவார். உப்பை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கனால இதை ஹாலஜன்ஸ் குரூப்ல நம்ம வைக்கிறோம். அப்ப ஹாலஜன்ஸ் குரூப், நோபல் கேசஸ் குரூப், அல்கலி மெட்டல்ஸ் குரூப் எல்லாம் ஃபில் ஆயிட்டு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கால்சியம், மெக்னீசியம். டைரக்டா அல்கலி எர்த் மெட்டலை போட்டலாமா? இல்ல, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கால்சியத்தை இழுக்கிறேன், கால்சியம் அல்கலி எர்த் மெட்டல். இப்போ அவர் தான் இருக்காரு. இந்த கால்சியம் நம்மளுடைய எலும்புகள், போன்ஸ் அப்படிதானே, அதுல வலுவா அந்த எலும்புகள்லாம் வலுவா இருக்கிறதுக்கு உதவக்கூடியது. இதோட ஆக்சைடுகள் பூமியில எர்த் கிறிஸ்டல இருக்கும் கால்சியம். அதனால இது வந்து என்ன எர்த்துன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு போடலாம். அடுத்து மெக்னீசியம், எம்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெக்னீசியம் பட்டாசுகள்ல பிரகாசமான வெள்ளை வெளிச்சம் வர்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ அதை நம்ம வந்து இங்க போட்டோம், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். சரியா? சப்மிட் பண்ணி பார்க்குமா? எதுவும் மாற்றி இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், அனைத்தும் கரெக்ட். எஸ், வெரி குட், சூப்பர். ஸோ இதுல இருந்து நீங்க அழகான ஒரு இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடியதுல எதெல்லாம் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், எதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ், எதெல்லாம் ஹாலஜன்ஸ் அப்படிங்கிற நோபல் கேசஸ் எல்லாத்தையும் நீங்க அற்புதமா கத்துக்கிட்டீங்க. இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் லைன் பார்த்தீங்க. மோட்டிவேஷன் லைன் நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த பீரியாடிக் டேபிள் உள்ள எலமெண்ட்ஸை பத்தி பார்த்தீங்க. ஓகே, குட். இப்போ நம்ம சிமுலேஷன், நம்மளுடைய டாபிக் உள்ள போறோம். இந்த டாபிக் எதுக்கு, எதை பத்தி சொல்லுது? இந்த டாபிக் நம்ம எதை பத்தி சொல்லலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதை பத்தி சொல்லுது? நான் முன்னாடி சொல்லுவேன், கரெக்ட். ஏன்னா நம்ம மெட்டாலஜி அப்படின்னு சொன்னா, அதாவது உலோகவியல் சொன்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். குட், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டாபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பீரியாடிக் டேபிள், அதாவது ஆவர்த்த அட்டவணை பத்தி பார்த்தோம். அதுல மெட்டல்ஸ் அப்படின்னு ஒருத்த ஆள் இருக்காரு, அதாவது உலோகங்கள் இருக்காங்க. நமக்கு பூமியில இருந்து எப்படி கிடைக்குதுன்னு இதுல பார்க்க போறோம். சரிங்களா? வெல்கம் டு மெட்டலர்ஜி, உலோகவியல். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மினரல் விஸ் ஓர், கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் கிளிக் பண்றேன். திரையில ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான இது கேட்டிருக்காங்க. அடிக்கடி எக்ஸாம் கேட்டது. எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனா எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. ஏன்? இதை நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நம்ம புக்லயும் கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இதுதான். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். ஒய்? கிளியர்? சூப்பர். ஓகே, ரைட். அதுக்கு யோசிச்சு வைங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் நம்ம போறோம். டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ், தாதுக்கள் வகைகள். தாதுக்கள் ஒரே மாதிரி தாதுக்கள் நிறைய டைப் இருக்கு. ஆக்சைடு ஓர்ஸ், கார்பனேட் ஓர்ஸ், கார்பனேட் தாதுக்கள், ஹாலைடு ஓர்ஸ், ஹாலைடு தாதுக்கள், சல்பைடு ஓர்ஸ், சல்பைடு தாதுக்கள் அப்படின்னு இருக்கு. இருக்கா? ஓகே, ரைட். பூமியில இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா உலோக சேர்மங்களும், அதாவது மினரல்ஸ், கனிமங்கள், அப்படிதானே, எல்லா உலோக சேர்மங்களும். ஆனா எந்த மினரல் இருந்து நம்ம ஈஸியாகவும் லாபகரமாகவும் ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் ஓர், அதுக்கு பேர் தான் தாது. சரிங்களா? புரியுதா? இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா உலோக சேர்மங்களும் மினரல்ஸ், கனிமங்கள் தான். ஆனால் எந்த மினரல்ஸ்ல இருந்து நாம ஈஸியாகவும் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் லாபகரமாகவும் ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்குமோ அதுக்கு பேர் தான் ஓர், தாது. உதாரணமா அலுமினியம் எடுக்கிறீங்க. அலுமினியம் உலோகம் களிமண்லையும் இருக்கு, பாக்சைட் அதுலயும் இருக்கு. ஆனா பாக்சைட்ல இருந்து அலுமினியத்தை ஈஸியா பிரித்தெடுக்க முடியும். அதனால கிளே, களிமண் என்பது மினரல், கனிமம். ஆனா பாக்சைட் என்பது ஓர், தாது. இப்ப புரியுதா? அதனால ஆக்சைட் அப்படின்னு போட நான் பாக்சைட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா சேர்த்து நம்ம புக்ல உள்ள டேபிள் அதுதான் நான் போட்டிருக்கேன். குப்ரைட், C2O, ஹேமடைட்,
Fe2O3 இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ தாதுக்கும் கனிமத்துக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, மினரலுக்கும் பாக்சைட்டுக்கும். ஸோ இந்த டேபிள பாருங்க, ஆக்சைடு ஓர் பார்த்தீங்க, கார்பனேட் ஓர் பார்க்குறீங்க, சல்ஃபைடு ஓர் பார்க்குறீங்க. அப்படின்னா என்ன? தாதுக்களுடைய வகைகள் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. இப்போ கலினா, பிபிஎஸ், அயான் பைரட், இரும்பு பைரட், FeS2, ஜிங்க் பிளண்ட், ZNN, இதெல்லாம் நம்ம இதுல நம்ம சொல்றோம். சல்ஃபைட் ஓர்ஸ் சொல்றோம். அப்போ ஓர்ஸ்னா அதுல இருந்து பிரித்தெடுக்கிறது ஈஸி. சல்ஃபைடை அதுல இருந்து பிரித்தெடுக்க ஈஸி. ஆக்சைடை இதுல இருந்து பிரித்து, அலுமினியம் அப்படின்னா பாக்சைட், களிமண் வந்து கிளே வந்து மினரல் கனிமம். புரியுதா? குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? மெட்டலர்ஜி டேர்ம்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை நீங்க கத்துக்கணும். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு 3 முக்கியமான டேர்ம் வந்துச்சு. என்னலாம்? காங், தாது கூலம் அப்படிம்பாங்க, மாசு அது பாரு, ஃப்ளக்ஸ் இலக்கி, ஸ்லாக் கசடு. சரிங்களா? 3 முக்கியமான வேர்ட்ஸ். அதாவது ஒரு தாதுல இருந்து நான் உலோகத்தை பிரித்து எடுக்கும் போது நாம சில முக்கியமான வார்த்தைகளை யூஸ் பண்றோம். இப்போ பூமியில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தாதுக்குள்ள நிறைய மண்ணு, பாறை துகள் எல்லாம் கலந்துருக்கும். அப்படிதானே? அப்படி பியூரிட்டியா இல்ல. கரெக்டா? சரி. சோ அப்படி தேவையில்லாத மாசுக்களுக்கு பேர் தான் காங்கு, தாது கூலம். இந்த காங்க நீக்கிறது தான் நம்ம வெளியில இருந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இந்த காங்க நீக்கணும்னா அதுக்கு நம்ம வெளியில இருந்து ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் ஃப்ளக்ஸ், இலக்கி. அப்போ இந்த காங்கு பிளஸ் இலக்கி ஃப்ளக்ஸ் சேர்ந்தா ஸ்லாக், கசடா மாறிடும். அதனால அந்த ஈக்குவேஷன் போட்டு நான் அம்புக்குறி போட்டிருக்கேன். இது புரியுதா பாருங்க. இந்த சமன்பாடு புரியுதா? காங்கு தாது குளமும் ஃப்ளக்ஸ் இலக்கியம். நீங்க புக்லையும் இந்த மாதிரி காங்கு பிளஸ் ஃப்ளக்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க பிக்சராகவும் போட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரியா? ஸ்லாக் அப்படிங்கிற கசடு, இந்த ரெண்டும் சேர்ந்து கசடா மாதிரி ஈஸியா வெளியேறும். அடுத்து ஸ்மெல்டிங், உருக்கி பிரித்தல் அப்படிம்பாரு. வறுத்த உலோக ஆக்சைடை உலோகமாக உருகிய நிலையில மாற்றும் ஒரு ஒடுக்க வினையே உருக்கி பிரித்தல். ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஸ்மெல்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைன்னா அந்த பிக் கொஸ்டின்ல கூட ஸ்மெல்டிங் ஒரு ப்ராசஸ் உள்ள வரும். The process of reducing the roasted metallic oxide to metal in its molten condition, removing impurity as slag. வறுத்த உலோக ஆக்சைடை உலோகமாக உருகிய நிலையில மாற்றக்கூடிய அந்த ரெடக்ஷன், ஒடுக்க வினை தான் ஸ்மெல்டிங். அதுக்கப்புறம் கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் மெட்டல் ஆக்சைடு, உலோக ஆக்சைடுல இருந்து உலோகத்தை பிரித்தல். மோர் ரியாக்டிவ் மெட்டல், அதிக வினைபுரியும் உலோகங்கள். இதெல்லாம் அதிக வினைபுரியும் உலோகங்கள். Na, K, Ca, Mg, Al இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அப்படிதானே? அந்த பேர்ல என்னன்னு தெரியும்? சோடியம், அலுமினியம், மெக்னீசியம் தெரியும். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல், உலோக ஆக்சைடு உலோகமாக மின்னார் பகுதி மூலம் ஒடுக்கம் அடைகிறது. உலோக ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து உலோகமாக மின்னார் பகுதி மூலம் ஒடுக்கம் அடைகிறது. அதாவது மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், இவங்களாம் மீடியம். Zn, Fe, Bb, Cu, chemical reduction of metal oxide into metal using coke. உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன், கோக் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், Ag, Hg, Agலாம் அவர் வந்து உங்களுக்கே தெரியும், சில்வர், அவெல்லாம் ரியாக்டே ஆகவே மாட்டார், ரொம்ப லெஸ் தான். தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல், செஞ்சோடற்றி சிதைவுறுதலால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடு உலோகத்தை பிரித்ததற்கு எந்தெந்த மெத்தடு அப்படிலாம் பார்த்தீங்களா? யார் அதிகமாக வினைபுரியக்கூடிய உலோகங்கள்? ஸோ அதிக வினைபுரியும் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா அது மோர் ரியாக்ட்மெண்ட்னா எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் மூலமா அதை வச்சு தான் பிரித்து எடுக்க முடியும். நீங்க மீடியம்னா அதுக்கு வேற கெமிக்கல் ரெடக்ஷன், லெஸ் ரியாக்டிவ்னா தெர்மல் டீகம்போசிஷன். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த டேப் போகலாம். கிராவிட்டி மேக்னெட்டிக், புவியீர்ப்பு காந்த முறை. இது நம்ம புக்கில் படமாலாம் இல்லை, நானா உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி. சரியா? இதில் பார்க்குறீங்களா? இப்போ ஓர்ஸ் தாதுக்கள் அதை எப்படி கான்சன்ட்ரேஷன் அடர்ப்பித்தல் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அண்டு மேக்னெட்டிக் அந்த முறைக்கு வந்திருக்கோம்.
ஓகே, இதோட பிரின்சிபல் தத்துவம் என்னன்னா டென்சிட்டி டிஃபரன்ஸ் தான், அடர்த்தி வேறுபடலாம். ஹேமடைட் மாதிரி கனமான தாதுகளுக்கு இது பயன்படும். ஹேமடைட் மாதிரி கனமான தாதுகளுக்கு இது பயன்படும். இப்போ நான் அனிமேஷன்ல நீங்களே பாக்குறீங்க, என்ன தெரியுது? ஒரு இடத்துல நீர் பாய்ச்சுறேன், தெரியுதா? ஒரு இடத்துல ஃபைன்லி பவுடர்டு ஓர், நன்கு தூளாக்கப்பட்ட தாது இருக்கு. ஒரு இடத்துல லைட்டர் காங்கு வாஷ்டு அவே, லேசான தாது குளங்கள் கழுவி நீக்கப்படுகின்றன. சரியா? அடுத்து ஹெவியர் ஓர் பார்ட்டிகல் செட்டில் குரூவ்ஸ், அதான் அடர்த்தி மிகு தாது தூள்கள் கீழே தங்கிவிடும். சரியா? ஓகே, சோ இதுல நம்ம அனிமேஷன் மூலமா பார்க்கலாம். வாட்டர் ஜெட், நீர் பாய்ச்சுதல் வழியாக தண்ணி வேகமாக வரும்போது லேசான லேசான காங் தாது கூலங்கள் அடிச்சுட்டு போயிருது. ஆனா அடர்த்தி மிகு தாது தூள்கள், அதாவது ஹெவியர் ஓவர் பார்ட்டிகல்ஸ், அந்த பள்ளங்கள்ல குரூவ்ஸ்ல தங்கிருது. இதான் அர்த்தம். ஹெவியர் ஓவர் பார்ட்டிகல்னா தங்கிருது, லேசானாலும் நம்மளுக்கு தண்ணியோட அடிச்சு போயிருது. அது தங்கி இருக்கு, நீங்களே பாக்கீங்களா அனிமேஷன்ல பாத்தீங்களா? நம்ம இமேஜின் பண்றதுக்கு நல்ல ஒரு மெத்தட். இப்ப நெக்ஸ்ட் மெத்தட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பாருங்க, நம்ம புக்கில் ஒரு பிக்சரை கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு படமாவே அனிமேஷனாக போட்டுருக்கேன். ஃபைன்லி கிரவுண்ட் ஓர், நன்கு தூளாக்கப்பட்ட தாது, அதை எடுத்து அனுப்புறேன். மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல், நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல், 2 பீக்கர் வச்சிருக்கேன். காந்த தன்மையற்ற துகள்கள், காந்த தன்மை உள்ள துகள்கள், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ இப்போ படம் நீங்க இதுல பாக்குறீங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க. காந்த தன்மை உள்ளது. வெரி குட், சூப்பர். அப்போ நீங்க நன்கு தூளாக்கப்பட்ட தாதுக்களை அனுப்புறீங்க, அப்படிதானே? அப்ப தாதுக்களோட காந்தத்தன்மை இதுல இம்பார்ட்டன்ட். தாதுவோ அல்லது மாசோ காந்தத்தன்மை பெற்றிருப்பின் இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். யூஸ்டு when either ore or impurity is magnetic like tungsten, அதாவது SnO2, அந்த மாதிரி நம்ம பண்றோம். அப்ப இந்த மேக்னெட்டிக் ரோலர்ல நீங்க பண்ண போறீங்க. அப்ப பண்ண உடனே மஞ்சள் கலர் பால்லாம் பாருங்க, ஏன்னா அவங்களாம் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். அழகா அந்த இதுல தூக்கி போட்டு நம்ம அந்த பீக்கெல்லாம் வச்சிருக்கோம். மேக்னெட்டிக் பார்ட்டிகல்னா இதை அட்ராக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துடும். இப்ப புரியுதா? இந்த அனிமேஷன் புரியுதா? இதை அப்படியே பார்த்துட்டு உங்க புக்கை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். காந்தத்தன்மை அடிப்படையாக கொண்டது, கன்வேயர் பெல்ட், இயங்கு பட்டை சுத்தும் போது நீங்க பாக்குறீங்க மேக்னெட்டிக் ரோலர் காந்த உருளை வழியா வரும்போது காந்தத்தன்மை உள்ள துகள்கள் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் உருளைக்கு பக்கத்துலயும், காந்த தன்மையற்ற துகள்கள் அதாவது நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் தள்ளியும் போய் விழுந்துருது. ரொம்ப சிம்பிள். கிளியரா? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், இதுவும் உங்க புக்ல போட்டிருந்த மெத்தட் தான், அது அனிமேஷன் வழியா நான் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இதுக்கு பேரு தமிழ்ல நுரை மிதப்பு முறை. லேசான சல்பைடு ஓர், சல்பைடு தாதுக்கள், அதாவது ஜிங்க் பிளெண்ட் மாதிரி தாதுக்களை பிரிக்க இது பயன்படுது. அப்படிதானே? ஜிங்க் பிளெண்ட் மாதிரி தாதுக்களை பிரிக்க பயன்படுது. இதோட பிரின்சிபல் தத்துவம் என்ன தெரியுமா? பிரிஃபரன்ஷியல் வெட்டபிலிட்டி, அதாவது எளிதில் ஈரப்பதம் ஏற்றல். அதாவது பைன் ஆயில் தாதுக்களை ஈரமாக்கும், வாட்டர் தாது கூலங்களை ஈரமாக்கும். ஸோ நீங்க திரையில பாக்குறீங்க அனிமேஷனை, கம்ப்ரஸ்ட் ஏர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கேன். நன்கு அழுத்தப்பட்ட காற்று, அது உள்ள வந்தோடனே நுரை ப்ரோத் பபிள்ஸ் உருவாகி மேல வரும். அந்த நுரையில சல்பைட் ஓர் பார்ட்டிகல், சல்பைட் தாது துகள் ஒட்டிக்கிட்டு மறந்து அப்படியே மேல வந்துடும். நீங்களே பார்க்கீங்க, அப்படிதானே? ஸோ மேல வர்றதா நான் இங்க காமிச்சிருக்கேன். ப்ரோத் பபிள்ஸ் கேரிங் சல்பைட் ஓர் பார்ட்டிகல் அப்படியே மேல வருது. கிளியரா? ஸோ இங்கேயும் நான் போட்டிருக்கேன், இந்த பாருங்க சல்பைட் ஓர் பார்ட்டிகல். சரியா? வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில், அப்புறம் காங் அப்படின்னு சொல்லிட்டு மாசு அப்படி கீழே வீழ்படுங்கிறது. தேவையில்லாத காங்கு அப்படித்தானே, மாசு தொட்டியோட அடியில தங்கிடுச்சு. ஸோ டென்சிட்டி அடர்த்தி அதிகமா இருந்தா கிராவிட்டி செப்பரேஷன்,
காந்தத்தன்மை இருந்தா மேக்னடிக் செப்பரேஷன், சல்ஃபைடு தாது வந்தா ப்ரோட் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி மெத்தடை நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறோம். இது புரியுதா ஸ்டூடெண்ட்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? காந்த முறை, புவியீர்ப்பு முறை, நுரை மிதப்பு முறை, மெட்டாலஜி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புக்கில் உள்ள அனிமேஷனா போட்டு காமிச்சிட்டேன். இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இன்னைக்கு நம்ம நல்ல இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ், ஆல்கலி மெட்டல்ஸ், மெட்டல்ஸை பிரித்தெடுக்கும் முறையில் பார்த்தோம், மெட்டாலஜி, உலோகவியல் அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்த உடனே ஆல்கலின் எர்த் மெட்டல், ஆல்கலி மெட்டல், காரத்தன்மை, கார மண் உலோகங்கள், நோபல் கேசஸ், மந்தவாய்க்கல்னா என்னென்ன பீரியாடிக் டேபிள் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா? ஓகே. ஸோ வீட்டில் போயிட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த மெட்டாலஜி டேர்ம்ஸ் அப்படியே லேசாக படிச்சுட்டு இந்த கிராவிட்டி, மேக்னடிக், ப்ரோட் ஃப்ளோட்டேஷன் இந்த மெத்தட்லாம் எழுதி அனுப்புங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கோஆர்டினேட் அனுப்புங்க, அவங்க எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். அதை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இது வந்து மீதி உள்ள டாபிக்கை நான் நடத்துறேன். சரிங்களா? இப்போ கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.